போராட்டம் கஷ்டம் நிறைந்தாலும் அஞ்சிடேன் அஞ்சிடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். நிந்தைகள் குறைகள் மிகுந்தாலும் நண்பர்கள் பகையாய் மாறினாலும் கலங்கிடேன் கலங்கிடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். வேதனை சோதனை சொந்திட்டாலும் நோவுகள் கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்திடேன் சோர்ந்திடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். துன்பங்கள் துயரங்கள் தோன்றினாலும் செல்வங்கள் சீரப்பு இழந்தாலும் ஆழிந்திடேன் ஆழிந்திடேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன், நல்லாதர் வழியில் பின் செல்லுவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபதுனியின் ஜெப நேரமானது வேதத்தின் வார்த்தைகளையும் சம்பவங்களையும் தியானிப்பதற்கு ஏற்ற ஒரு நேரமாயிருக்கிறது. ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மையான காரியங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு அது ஒரு மாதிரியாகவும் இருக்கிறது. நாம் சென்ற கிழமையிலே ஜெபதுனியின் ஜெப நேரத்திலே யோபுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக போராட்டத்தின் மேல் போராட்டம் ஏன் யோபுக்கு வந்தது, யோபுக்கு ஏன் இந்த போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தது என்று சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். வேதத்தை நாம் பார்க்கும்போது யோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை குறித்து இவ்விதமான ஒரு எண்ணம். யோபுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்திலே, விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். யோபுடைய வாழ்க்கையிலே தன் பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதோடு மாத்திரமல்ல, எங்கே என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று சொல்கிற சந்தேகத்தையும் உடையவராயிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த காரியத்திலும் சந்தேகப்படாதபடி நாம் வாழ வேண்டும். அநேக நேரங்களிலே தேவன் நமக்கு சொன்ன காரியங்கள் நலமாய் நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலே சில சந்தேகங்கள் வந்துவிடும். அந்த சந்தேகம் வந்தாலே பலவிதமான போராட்டங்கள் உண்டு. குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு நடுவாக சந்தேகம் வராது இருக்க வேண்டும். சற்று கணவன் தாமதமாய் வந்தால் ஏன் எங்கே போனீங்கன்னு சொல்லி கேள்விகளை கேட்டு
சண்டையிடுகிற மக்கள் உண்டு. மனைவியானவள் சற்று தாமதமாய் வேலையிலிருந்து வருவார் என்று சொன்னால் அவளை குறித்து சந்தேகப்படுகிற மக்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சந்தேகமானது பிசாசனுடைய கரத்திலே ஒரு ஆயுதமாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பறித்து செல்வதற்குரிய தந்திரமான ஒரு காரியம்தான் இந்த சந்தேகம். அநேக நேரங்களில் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே ஞானமில்லாத மக்கள் ஞானத்திற்காய் ஜெபிக்கும் போது அவருடைய அவிசுவாசமானது சந்தேகத்தோடு இருப்பதை பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இங்கு பார்க்கிறோம், சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களையும் இம்மைக்குரிய காரியங்களிலும் நன்மைகளை பெற முடியாதபடி தடைகளும் போராட்டங்களும் பெருகிவிடும். அநேக நேரங்களிலே சிலருடைய வாழ்க்கையிலே சந்தேகம், அதனால் என்ன செய்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள். நான் ஒரு முறை ஒரு வீட்டாரோடு தங்கியிருந்தேன். நான் எப்பொழுதுமே பாத்ரூமை சரியாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயன்படுத்துகிறவர். ஆனால் அந்த வீட்டில் இருந்த சகோதரி பாத்ரூம் போய் நான் குடிச்சிட்டுலாம் வந்த பிறகு போய் உடனே 4 பக்கெட் தண்ணியை ஊற்றுவாங்க. அவருடைய சந்தேகமானது அநேக நேரங்களிலே குறைவுடையதாக இருந்தது. அவருடைய பலவீனங்களை பெருக செய்து கொண்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சந்தேகமானது வாழ்க்கையிலே பலவிதமான குறைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரக்கூடியது. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் அங்கு பேதுருவானவன் கடல் மீது நடந்து வருகிறான். இயேசு கிறிஸ்து வா என்று சொல்லி அவன் அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நடந்து வருகையில் பெரிய காற்று எழும்புகிறதை பார்க்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டான். இப்பொழுது காற்றை பார்க்கிறான். உடனே அவனுக்குள்ளாக ஒரு போராட்டம். தேவனுடைய வாக்குத்தத்தின் வல்லமையை இழந்து போகிறான். தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தையின்படி கடல் மீது நடக்க முடியாதவனாய் அதில் அமிழ்ந்து போகிறவனாய் மாறினான். ஆனாலும் அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டான். இந்த பேதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு மீன் பிடிக்கும் தொழிலை உடையவன். அவன் தன்னுடைய பலத்தின் மீது நம்பவில்லை. நீந்தி விடலாம் என்று சொல்லி அவன் நம்பவில்லை. அவருடைய நண்பர்களும் உறவினரும் சகோதரனும் படகில் இருந்தார்கள். அவருடைய ஒத்தாசை தேடவில்லை. ஆனால் இயேசுவின் உதவியை தேடி ரட்சியம் என்று கேட்டார். அது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து தமது கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்து சொன்ன வார்த்தைகளை பார்க்கிறோம். 31ஆம் வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவன் படகிலிருந்து இறங்குகிற சூழ்நிலையை பாருங்கள். பயம் நிறைந்த ஒரு நிலைமை, ஆவேசம் என்று சொல்லி பயப்படுகிற ஒரு நிலைமை. இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதை கண்டு நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தேற்றினார். உடனே அவன் சொன்னான், நானும் நடந்து வர உதவி செய்யும். அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டான், ஒரு அனுமதியை பெற்றுக்கொண்டான். படகிலிருந்து தைரியமாக அவன் இறங்கினான் தண்ணீரிலே. விசுவாசம் மிகுதியினாலே அமிதமாய் இறங்கினான். கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை அவனுக்கு இருந்தது. கடல் மீது நடந்து வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு அற்புதத்தை அவன் செய்கிறவனாயிருந்தான்.
அவருடைய வாழ்க்கையிலே அமிதமான பெரிய விசுவாசம், தைரியம் இவ்விதமாய் இருந்த நிலையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். பிரச்சனையை பார்த்தபடினாலே, கடல் அலையை பார்த்தபடினாலே, போராட்டத்தை பார்த்தபடினாலே அவருடைய உள்ளத்தில் பயம், அதோடு அற்ப விசுவாசமாய் மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையின் நிலைகளை மாற்றுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிசாசனுடைய தந்திரமான ஒரு செயல் பயத்தை நிறைவாய் பெருகச் செய்து விசுவாசத்தை பறிக்க வேண்டும் என்பது. அவனுக்குள்ளாய் அற்ப விசுவாசம் வந்தது. தேவனுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான காரியத்தை இழந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கு அநேக நேரங்களிலே சந்தேகம், எனக்கு இந்த வியாதி வந்துடுமோ, எனக்கு இந்த பலவீனம் வந்துடுமோ, என் பிள்ளை ஃபெயில் ஆகிடுமோ, என் பிள்ளை எப்படி இருக்குமோ தெரியாது, சந்தேகப்படுற உள்ளங்கள், எண்ணங்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரை துதியுங்கள். சந்தேகம் நீங்கின மக்களாய் மாறும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த பிசாசனுடைய போராட்டம் ஏன் யோபனுடைய வாழ்க்கையில் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோபனுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவனுக்குள்ளாய் இருந்த பயம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிசாசனுடைய தந்திரமான செயல் பயத்தை உருவாக்குவது. பயத்தை உருவாக்கும் போது உங்களுடைய விசுவாசம் அற்பமாய் மாறிவிடும். பயமானது வரும்பொழுது பலவிதமான தவறான பரிகாரிகளை தேடி சென்று விடுவோம். வாழ்க்கையிலே கர்த்தர் விரும்பினபடி வாழ்வதற்கு பதிலாக மாறான செயல்களை உடையவர்களாய் மாறிவிடுவோம். ஒரு முறை ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியிலே படிக்கிற தன் மகளுக்காக தாயார் ஜெபிக்க வந்தார்கள். 12ஆம் வகுப்பிலே நலமாய் பாஸ் பண்ணினாள், இன்ஜினியரிங் கிடைத்தது. ஆனால் இப்பொழுதோ அவள் கல்லூரிக்கு போக மாட்டேன் என்று சொல்கிறாள் என்று சொல்லி அவளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே கொண்டு வந்தார்கள். இப்போது நான் சொன்னேன், நீங்கள் என்னம்மா பரிகாரியை போய் தேடி இருக்கீங்க அப்படின்னு, எங்கே போய் தகடு வாங்கினீங்கன்னு கேட்டேன். இல்லை, எங்கள் பக்கத்தில் இருந்தால் சொன்னாங்க, யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால தான் அவள் போகல என்று சொன்ன உடனே நானும் ஒரு மனிதனிடத்துல போய் இவ்வளவு ரூபாய் கொடுத்து இந்த தகடு வாங்கினேன் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு சகோதரி தான், ஒரு பெந்தேகோஸ்தே சபையை சார்ந்த ஒரு சகோதரி தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இந்த பயம் வந்த உடனே, ஐயோ என் மகளுக்கு என்ன நேரிடுமோ, அவள் வாழ்க்கையிலே பரிகாரியை தேடினாள். பயமானது தவறான வழியிலே கொண்டு சென்றுவிடும். பயமானது வேதனையானது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்திலே பயமானது வேதனையானது. அது வேதனை தரக்கூடியது. இன்றைக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பயந்த காரியம் உன் வாழ்க்கையிலே நேரிடும் என்பதை அறிந்து யோபையைப் போல உணர்ந்து வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொள். நம்முடைய தேவன் தைரியத்தை தருகிற தேவன். சங்கீதம் 138ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வாக்கியத்திலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்குள் தைரியத்தை தருகிற தேவன் அவர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் யோபனுடைய வாழ்க்கையிலே இந்த பயமானது
அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசு அவனுடைய எல்லைகளிலே வேதனைகளை உண்டாக்குவதற்கு காரணமாய் அமைந்தது. கண்களை மூடி செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, யோபனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆராயும் போது நாங்கள் கவனமாய் இருந்து எதை குறித்தும் சந்தேகப்படாதபடி, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்படாதபடி, உம்முடைய வார்த்தைகளை சந்தேகப்படாதபடி, உம்முடைய வல்லமை குறித்து சந்தேகப்படாதபடி உம்மை துதிக்கத்தக்கதான உள்ளத்தை தாரும். நாங்கள் இனி உமக்குள்ளாய் வளரவும், கர்த்தாவே பயமின்றி காரியங்களை செய்யவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உன்னத தெய்வ சமாதானம் பெருகட்டும். வெற்றியினால் எங்களை அலங்கரியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.